வாங்க இன்னைக்கு பருப்பு ரசம் வைக்கலாம். அதுக்கு தேவையானது என்னன்னு பார்த்தலாம். ஒரு கப் வேக வச்ச துவரம் பருப்பு, புளி 2 சொலை, தக்காளி 2, மிளகு சீரகம் இடிச்சு வச்சது, பூண்டு இடிச்சு வச்சது, 3 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கடுகு 1 ஸ்பூன். இப்போ தக்காளியை நல்லா கையை வச்சு நல்லா கரைச்சிக்கலாம். இது மாதிரி நல்லா கரைச்சிக்கணும். ஸோ கையில் கரைக்க முடியாதவங்க நீங்கள் மிக்சியில் என்ன செய்யணும், 4 துண்டாக கட் பண்ணி போட்டு லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டி நம்ம எடுத்துக்கலாம். நல்லா பாருங்கள், நல்லா கூழாக ஆயிடுச்சு. நல்லா இது மாதிரி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். புளி கரைசலை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். புளியை கரைச்சி நல்லா வடிகட்டி வச்சுருக்கோம். ஸோ புளி கரைசலை ஊற்றிடலாம். பருப்பையும் இதில் ஊற்றிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணலாம். தக்காளி, புளி, பருப்பு இது 3ஐயும் நல்லா கரைச்சி வச்சாச்சு. சால்ட்டு வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ ரெடி ஆயிடுச்சு ரசம். நம்ம தாளிக்கிறது தான். வாங்க தாளிக்கிறதுக்கு என்னென்னு பார்த்துடலாம். கடாயை வச்சுட்டு ஆயில் கொஞ்சம் ஊற்றி வச்சு எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு உளுந்து பருப்பு போடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு உளுந்து பருப்பு போடலாம். கொஞ்சம் கடுகு உளுந்து பருப்பு ஒரு 1/2 ஸ்பூனு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இடிச்சு வச்ச பூண்டு, இடிச்சு வச்ச மிளகு சீரகம், பெருங்காயம் ஒரு சிட்டிகை, நல்லா வாசனை வரும். லைட்டாக ஒரு ஃப்ரை பண்ணுவேன். இப்போ நல்லா வாசனை வந்துருச்சு. நம்ம இப்போ கரைச்சி வச்ச தக்காளியை ஊற்றிடலாம். ரசம் அவ்வளோதான். ரசம் இப்போ வந்து முறை கூட்டி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடணும். கொதிக்கலாம் கூடாது. ஸோ முறை கூட்டி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடணும். கொதி வரும்போது நம்ம எடுத்துடலாம். நல்லா கொதி வர ஆரம்பிக்குது. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரசம் ரெடி ஆயிடுச்சு. பருப்பு ரசம் ரெடி. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம்.